வணக்கம் உறவுகளே, நான் கனடாவிலேருந்து ஜானு. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பெனின்சுலா ரிசார்ட்டுக்கு போகிறோம். அங்கே போய் என்ன எல்லாம் செய்யலாம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே போகலாம். இப்போ நாங்கள் இந்த பெனின்சுலா ரிசார்ட்டின் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே தான் எல்லோரும் காரை ஸ்டாப் பண்ணி நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். இந்த போர்டில் இருக்கிற மாதிரி வந்து அடல்ட்ஸுக்கு வந்து $15, பெரியாக்களுக்கு அதே மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து $7 எடுக்கிறாங்க. இது வந்து 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி 8 மணி இரவு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. இது எந்த இடத்துல இருக்குது, இந்த அட்ரஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். இங்கே என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி சொன்னால், இந்த சைடில் பீச் இருக்குது. அதில் போய் நாங்கள் நீந்தலாம். அதே நேரம் காரில் கொண்டு நாங்கள் அங்கே மரங்களுக்கு பார்க் பண்ணி போட்டு பாபிக்யூ போடலாம். அதே நேரம் ஆல்கஹாலும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் ஸ்பீக்கரில் பாட்டுகள் போடலாம், ஆனால் ஒரு லிமிட்டடான சவுண்ட் அளவில் தான் போடலாம், லவுடாக போடலாது. இந்த சைடில் போட்டிங்கள் போய்கொண்டிருக்கும் போது அங்கேருந்து அவங்க ஓனாக வச்சு போய்கொண்டிருக்காங்க. நாங்கள் ரெண்டெல்லாம் இங்கே பண்ணலாது, அதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இதுக்குள்ள நாங்கள் ஃபிஷிங் செய்கிறேன்னு சொன்னால் ஃபிஷிங் செய்யலாம். மற்ற என்னெல்லாம் இங்கே செய்யலாம்ன்றதை நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் முதல் சொன்ன மாதிரி இங்கே வந்து அடல்ட்டுக்கு $15 எடுக்கிறாங்க, கிட்ஸுக்கு வந்து $7 எடுக்கிறாங்க. ஓகே, உள்ளே போய் நீ என்னெல்லாம் இருக்கிறத நாங்கள் வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு வாரத்துக்கு வந்து உண்மையில் கொஞ்சம் லேட் ஆகிடுது. நாங்கள் கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுது நாங்கள் கிட்ட வர. அப்போ அதுக்கு முன்னமே நிறைய பேர் எல்லாம் உள்ளே வந்து பார்க் பண்ணிட்டாங்க, இடங்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. வேலைக்கு வந்தால் நீங்கள் அந்த குளிக்கிற பீச் சைட்டோட காரை பார்க் பண்ணால் உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். நிறைய இடங்கள்ல இஞ்சால மரங்கள் எல்லாம் இருக்குது, அங்கே நாங்கள் பார்க் பண்ணி போடும் பாபிக்யூ போடலாம். எங்களுக்கு கிடைச்சதும் வந்து நாங்கள் அந்த தொங்கலில் மற்ற சைட்டில் தான் கிடைச்சது. பீச் குளிக்கிற சைட்டாக கிடைக்கல, கொஞ்சம் கிட்ட தான். நாங்கள் அங்கால தான் பார்க் பண்ணியிருந்தாங்க. வாங்க கிட்ட கார் அடிக்கு நாங்கள் போவோம். இது முன் சைட், இது அங்கால பின்னுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்த கார் அடிக்க வந்துட்டோம். நாங்கள் எங்களோட காரை காட்டுற மாதிரி நாங்கள் 2 காரில் வந்து நாங்கள் 2 காரில் மொத்தமாக 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள். இதுதான் நாங்கள் வந்த கார், ரெண்டுமே சேம் கார் தான். நாங்கள் பாபிக்கு போடுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஆனால் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வந்து தான் போட போகிறோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ காரெல்லாம் நிற்கிதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மரங்களுக்குள்ளேயும் வெளியிலலாம் பார்க் பண்ணி போட்டு போய் குளிக்கணும். நாங்களுமே கொஞ்சம் தண்ணிக்குள்ளே அங்கே போகிறோம். அதுக்கு பிறகு பேருந்து வந்து தான் நாங்கள் பாபிக்கு போட போகிறோம். ஓகே, பாருங்கள். வந்து இந்த பீச்சில் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மண்ணுள்ள சைட்டாக இருக்கும். அதப்போ இது தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு வந்து இந்த பக்கம் இலகுவாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இலகுவாக இருக்கும் தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு. மற்ற சைட்டாலே மாக்கள் இறங்குகிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பெரிய பெரிய கல்லுகள் வந்து அதில் வச்சு கிடக்கு, அதால் அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கலாம். நாங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன். அப்போ ஆக்கள் எல்லாம் எவ்வளோ பேர் நிற்கணுன்றதை பாருங்கள். நிறைய பேர் நீந்தினோம் கெப்பியாக. அங்கே போட்டில் போகிறவங்க போட்டில் போகிறாங்க. இது ஒரு சைட்டு, முதல் காட்டினது மற்ற சைட். நாங்கள் எங்களோட கார் நிற்கிறது இந்த சைட்டுக்கு நேராக தான் எங்களோட கார் நிற்குது. இன்னொரு விஷயம் வந்து இங்கே நிறைய தூரத்துக்கு தண்ணி டீப்பாக இருக்காது. நாங்கள் பயப்படாமல் கன தூரத்துக்கு போய் நீந்தக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி எவ்வளவு நல்ல க்ளீனாக இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு பாசியோ கல்லுகளோ எதுவுமே இல்லை, நல்ல க்ளீன் வாட்டர். இல்ல கனடாக்கு வாங்க, இது அருவி இல்லைங்க, இது தீர்த்தவங்க. வாங்க கொஞ்சம் லெமனை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. ஓகே, எங்களுக்கு சரியான பசி வந்துட்டு நாங்கள் வெளியில் போய் பாபிக்யூவை போட்டு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு சரியான பசி. நாங்கள் முதலாக சிக்கனை தான் போடுறோம். ரெண்டாவது கொஞ்சம் வெளியாக குக் ஆகிடும்ன்றதால முதல் பசிக்கு சிக்கனை பொறிச்சு சாப்பிட்டுட்டு தான் மிச்சம் என்ன இருந்தாலும். ஓகே, ஓரளவு குக் ஆகிட்டு நீ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சிக்கன் சாப்பிட்டு பசி கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. இப்போ அடுத்ததான் நாங்கள் ஹொட்டாக்கு போடுறோம். ஓகே, இப்போ ஹொட்டாக்கும் வந்து குக் ஆகிட்டுது. இதேமாரி சாப்பிடலாம்.
இப்போ கடைசியாக நாங்கள் என்னத்தை போட்டிருக்கோம் ரிப்ஸை போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுக்க வேண்டதால் இதை நாங்கள் லாஸ்ட்டாக போடுறோம். முதலங்கட பசியை போக வைக்கிறதுக்காக சிக்கனை போட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்த ஹாட்டாக் சாப்பிட்டு நாங்கள் இப்போ இதை போட்டிருக்கோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது சாப்பிட்டு பிறகு நாங்கள் சிக்கன் இன்னும் இருக்குது, தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதுவும் போடலாம். பார்ப்போம். அடுத்தது வந்து நான் அங்கட இந்த வீடியோ இந்த தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு சைட்டால் வந்து போட்டுகள் மற்றது வேவ் ரன்னர் இதுகளெல்லாம் ஆக்கள் ஓடிக்கொண்டிருப்பாங்க. நாங்கள் அதை ரிலாக்ஸாக இருந்து பார்த்து ரசிக்கலாம். இது நாங்கள் ரென் பண்ணிடலாது, இது அவங்க ஓனாக வச்சு பாவிக்கிறாங்க. இது நாங்கள் இப்போ எங்களோட கார் நிற்கிற சைட்டால் தான் இது இருக்குது. அப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் கிட்ட நாங்கள் பாவிக்கோட போட்டுட்டு ஈவினிங் டைமில் இருந்து ரிலாக்ஸாக ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து கதைச்சி கொண்டு அவங்களையும் ரசித்து கொண்டு அவங்கள பார்த்துட்டு போவாங்க. கையை காட்டிட்டு ஒரு நேரத்தை ஒரு அழகாக செலவழிக்கக்கூடிய மாதிரி ஒரு இடமாக இது இருக்குது. ஈவினிங் டைமில் நிறைய பேர் இதில் வர்றாங்க. ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். அமைதியாக ஃப்ரெண்ட்ஸோடையும் வரலாம், ஃபேமிலியாக்கலாம் வரலாம். விரும்பின மாதிரி வந்து இருந்து ரசிக்கலாம். இது எல்லாத்தையும் ரசித்து கொண்டு அப்படியே நம்ம பாபிக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு இயற்கையான ஒரு சத்தத்தோட இந்த தண்ணி சத்தத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுலையும் ஒரு சந்தோஷம் தானே. இங்கே வந்து மொட்டலும் இருக்குது. இது வந்து பெனின்சுலா ரிசார்ட்டில் வந்து மோட்டல். ஸோ அங்கால உள்ளாக்கள் எல்லாம் அவை அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாக்கள். நீங்கள் விரும்பினாக்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ இதுக்கு அங்கால நாங்கள் எல்லாம் போகலாது. ஸோ வேண்டிய ஏரியா அங்கே. ஓகே, இப்போ நேரம் வந்து 7:49 ஆகிட்டுது. ஆனாலும் ஒரு பின்னேற காட்சி மாதிரி நல்ல அழகாக இருக்குது இந்த வானத்தை பார்க்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் அங்கே சந்திச்சிருக்கிறோம். அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே கனடாவில் இருக்கீங்க, எவ்வளோ காலமாக இங்கே வந்து போகிறீங்க, எத்தனை தரம் வந்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுவீங்களா? என் பேர் ஓம்காரா. இவர் லீமான் என்ற மகன். ஓகே, நான் கனடா 35 இயர்ஸ் இருக்கேன். பட் இந்த இடத்துல ஒரு ஈஸியாக 16 இயர்ஸ் எவ்ரி இயர் வாரன். இந்த இயர் மாத்திரம் 6 தரம். ஏன்னா எங்கட இது வந்து தமிழனா நாங்கள் ஈழத்துலையோ எங்களோட நாட்டிலையோ பிறந்த நாங்கள் எங்களுக்கு எல்லாமே இருக்குது, இயற்கை இருக்குது. நான் கனடாவுக்கு வந்த பிறகு அது எல்லாத்தையும் நான் மறக்கிறேன். இல்லாட்டி அதில் கிடைக்கிற ஒரு கொஞ்சத்தை எடுத்தோடனே அது ஒரு பெருசாக நாங்கள் எடுத்துட்டு எங்களோட உண்மையை நாங்கள் மறக்கணும். இப்போ நாங்கள் வர்றது இயற்கையில் என்னென்று நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா அது எத்தனையோ எங்களுக்கு படிப்புக்கு ரைட். ஸோ நாங்கள் எவ்வளவு தரம் இங்கே வரைக்கல. முதலாவது நாங்கள் எந்த பார்க்ஸ் டொரண்டோலையோ பிக்கரிங்லையோ ஆஷாவோ எங்கேயே பார்க்கும் போகலாம். தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த ஒரு இடத்துல தான் உங்களோட ஓன் வெஹிக்கிளை கொண்டு வந்து ஒரு மரத்துக்குள்ளே விட்டு நீங்களும் இருந்து ஒரு குடும்பமாக எல்லாருமே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு கடலில் பிடிச்சி இல்லை கல் இல்லை ரைட். அதே மாதிரி இங்கே வார எவ்வளவு வரும் 20 வருஷம் நான் வாரேன். நார்மல் ஒருத்தர் ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்றுமே சூழல். நேரம் 8:30 மேலே ஆகிட்டுது. இருந்தாலும் இந்த சூரியன் மறைகிற காட்சியை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நிற்கிறோம். பெரும்பாலும் எல்லோரும் வெளியேறிட்டாங்க. நாங்கள் நிற்கிறோம், பார்ப்போம் அதே மாதிரி படம் பிடிச்சி. இப்போ கொஞ்சம் பாதிஞ்சிட்டுது. நேரம் 8:45 ஆகிட்டுது. இந்த அழகை ரசிக்கிறதுல ஒரு சந்தோஷம். அதை படம் பிடிச்சி எல்லாருக்கும் பகிர வேணுன்றதுலேயும் எனக்கு ஒரு ஆர்வம். அதால் கொஞ்சம் காத்திருக்கிறேன்னு பார்ப்போம்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த சூரியன் மறைகிற காட்சியையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ 8:55 கிட்டத்தட்ட மறைய போகுது சூரியன். நான் அதை இப்போ கிட்டத்தட்ட சூரியன் முழுசாக மறைஞ்சிட்டது. 8:55க்கு சூரியன் மறைஞ்சிருக்கு. ஓகே, இனி நாங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு போவோம். ஓகே உறவுகளே, இங்கேருந்து நாங்களும் விடைபெற போகிறோம். கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே ஆயிட்டுது. எல்லாருமே போயிட்டாங்க, நாங்களும் போக போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.